ஒரு ஊரில் ராஜி என்ற வாலிபன் இருந்தான். அவன் இளம் வயதிலேயே சிறந்த அறிவாளியாக விளங்கினான். ஆனால் எந்த ஒரு வேலையும் ஒரே மனமாய் செய்யவில்லை. ராஜுவின் போக்கை கண்ட அவரின் தாயார் மிகவும் வருந்தினார். ஒரு நாள் அவனை அழைத்து பூத கண்ணாடியையும் சில காகிதங்களையும் கொண்டு வரச் சொல்லி காகிதங்களை கீழே போட்டு கண்ணாடியை வெயிலில் காட்டினார். பூத கண்ணாடியை பிடித்த தாயின் கைகள் இங்கும் அங்குமாய் அசைந்து கொண்டிருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு தனது கைகளை பூத கண்ணாடியின் ஒளிக்குவியல் காகிதத்தின் மேல் படுமாறு நீட்டினார். ஒளியின் ஒரு முனையில் தீ காகிதத்தை எரித்தது. இதை கவனத்துடன் பார்த்த ராஜு ஆச்சரியப்பட்டான். அப்பொழுது தாயார் கூறினார், ஒருமுகப்படுத்திய ஒளிக்கதிர்கள் நெருப்பாகி காகிதத்தை எரிக்கும். ஆனால் ஒருமுகப்படுத்தாத கதிரின் ஒளியில் நெருப்பு உண்டாகாது. அதுபோல் நீயும் உன் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தினால் எந்த வேலையிலும் வெற்றியை அடையலாம் என தாயார் அவருக்கு அறிவுரை கூறினார். அன்று முதல் ராஜு எந்த செயல்களையும் ஒரே மனமாய் செய்ய தொடங்கினார். பிற்காலத்திலே உலகமே போற்றும் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறினான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று யாக்கோபு 1:8 வேத வசனமும் அவ்வாறே சொல்லுகிறது. நிலையற்ற வழிகளை தவிர்த்து ஒரு மனதாய் நிரந்தரமானதை தேடுவோம்.